வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள். சென்ற வாரம் ஒரு முழு வாரம் கோயம்புத்தூர்ல நம்முடைய வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமத்துல ஒரு 8 நாள் தொடர் சந்திப்பு நிகழ்ந்தது. ஒரு 20 அன்பர்கள். அந்த சந்திப்பு மிக பயனுடையதாக இருந்தது எனக்கும் கலந்து கொண்ட மற்ற அன்பர்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல குறைந்த அன்பர்கள், இரண்டாவது தொடர்ந்து 8 நாள். அப்ப எனக்கு எல்லாரோடவும் தனித்தனியா பேசுகிற ஒரு இன்டராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சிலவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்பட்டது. அது தனியா அமர்ந்து நானும் அவங்களும் பேசிக்கிட்டோம் ஒரு சமாதானத்துக்கு. ஸோ அது ரொம்ப மோர் எஃபெக்டிவ் வைங்களேன். ஒரு 100 பேர் 150 பேர் உட்கார்ந்துட்டு ஒரு சிறப்புரை ஆற்றுவதை விட ஒரு 20-30 அன்பர்களை சந்திச்சு தொடர்ந்து ஒரு 5 நாள் குறைந்தபட்சம். அப்ப ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நாம அவங்க என்ன நிலையில இருக்கிறாங்க, இப்போ என்ன தேவை, குடும்பத்துல அமைதி நிலைப்பதற்கு என்ன தேவை, அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா சில பிரச்சனைகளை வெளியில யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஆனா நான் பார்த்ததுல யாரையோ ஒருத்தர் கைடா இப்ப என்ன ஒரு வழிகாட்டியா நினைக்கிறார். சரி, ஐயாட்ட மட்டுமா இந்த ரகசியத்தை சொல்லலாம். ஏன்னா யார்ட்டையா ஒருத்தர் சொல்லித்தானே அதுக்கு வழி கிடைக்கும். அப்போ நம்புறாங்க. நம்பி சிலவங்க அவங்க விஷயங்களை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான பிரச்சனை, நிச்சயமா அவங்களால அதை அமைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஏதோ சம் பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நான் சில விளக்கங்கள் கொடுத்தேன். நேரடியாக அவங்களை சமாதானப்படுத்த முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு தாக்கம். ஆனால் மனோதத்துவ ரீதியாக உள்ள உண்மைகளை எடுத்து சொல்லி, இனி நீங்க தனியா உட்காந்து ஆய்வு இந்த கிராமத்தோட்டு போறதுக்கு முன்னாடி யூ டு டிசைட், நீ தீர்மானித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற முறையில பேசிக்கிட்டோம். ஆகவே இப்ப என்ன, நம்முடைய ஞானாசிரியர் செல்வ ஐயாவுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எல்லா மாசமும் கடைசி வாரம் 8 நாள் சொல்லுங்க, 5 நாள் வந்தாலும் ஓகே. வளரும். ஒரு 20 பெண், ஆண்கள்ல ஒரு 12, பெண்கள்ல ஒரு 8-9 பேர் வரலாம். அவ்வளவுதான் இடம். நீங்க முன்கூட்டியே சொல்லி அவங்க விளம்பரப்படுத்துவாங்க, செய்தி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அது அவசியம் தேவை. ஏன்னா என்னுடைய 40 ஆண்டு கால அனுபவத்தில் நான் கண்ட உண்மை, என்னத்தான் தத்துவம் பேசினாலும் கேட்டார். துரியாயுதம் அப்படி செய்தார். தன்னை திருப்பி பார்த்து தன்னிடம் உள்ள குறை என்ன என்று ஒவ்வொருவரும் தனியாக கண்டுபிடி. சரி, என்கிட்ட என்னென்ன குறை இருக்கு, என்னுடைய பேச்சுல இப்படி இருக்கு, என்னுடைய செயலும் இப்படி இருக்கு, விளைவுகள் அவ்வளவு சரியில்லை, அப்ப நான் என்ன எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருவரும் தன்னுடைய குறைகளை கண்டு, அதே நேரத்தில் அந்த குறையை நீங்க குற்றமா எடுக்க. குறைங்கிறது நேச்சர். குற்றமா எடுத்து குற்ற உணர்வு கொள்வீங்கன்னா அதுவே பெரிய கஷ்டமாயிடும். அதனால குற்ற உணர்வு எடுக்காம இந்த குறைய என்கிட்ட இருக்கு, எங்க அப்பா பார்த்தது சொத்து, நான் சீக்கிரம் பேடா ரியாக்ட் பண்றேன், அதனால விளைவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அன்னன்னைக்கு நம்முடைய பேச்சினால செயலினால என்ன சூழல் விளைவு என்ன ஏற்படுது, அது கசப்பா இருக்கா நல்லா இருக்கா, இப்படி கண்டுபிடிச்சு அன்றாடம் நான் எந்தெந்த விதத்துல என்ன திருத்தி கொள்ளணும், என்ன நான் திருத்தி கொள்ளணும் சொல்லி யார் திருத்தி கொள்றாங்க. திருத்தம் வேணும், செயல் திருத்தம் அவசியம் வேணும். எல்லாத்திலையும் குறை இருக்கு.
என்னிடம் இருக்கு. குறையில்லாத மனிதனே கிடையாது. ஒரு ஆன்மா ஜெனிக்குதுன்னு சொன்னாலேயே குறையான பதிவு, வினைப்பதிவு இருந்தால் மட்டும்தான் பிறவி கழிக்கணுமே. இது வரைக்கும் கொண்டு வந்த வினைப்பதிவு இருக்கு, கழிக்கணும்னு சொன்னா மீண்டும் ஒரு உடல் எடுக்கும். சரி, இந்த உடல்ல கழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் பிறப்பு. இப்ப நாம பிறந்திருக்கோம். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? கர்மா இருக்கு, வினைப்பதிவு இருக்கு. என்ன மாதிரி வினைப்பதிவு? அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா மேலும் மேலும் வினைப்பதிவு கூடும், மேலும் மேலும் பிறப்பு தொடரும். அப்ப இந்த பிறவியில இப்ப என்னுடைய கேரக்டர், முக்கியமா என்னோட குணங்கள் எப்படி இருக்கு, பழக்க வழக்கம், ஹேபிட் எப்படி இருக்கு, என்னுடைய பேச்சு எப்படி இருக்கு, இனிமையா இருக்கா? எப்பவுமே இனிமையா இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நமக்கும் எரிச்சல் வரும், கோபப்படக்கூடிய சூழல் வரும், எல்லாம் வரும். அப்ப எந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய எண்ணம், சொல், செயலாகிய முச்செயலையும் கவனித்து அதை சீர்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில எல்லாரும் இருக்கலாம். எந்த அளவுக்கு நாம நம்மளை சீர்மைப்படுத்துறோமோ, சமாதானப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு தியானத்துல நம்முடைய உள் மையத்தை நெருங்க முடியும். தியானம் எல்லாரும் பண்ணிடலாம், கண்ண மூடி ஆக்கினால உணர்வு கிடைக்குது. அது வல்ல தியானம். அது உணர்வு, கான்சென்ட்ரேஷன், ஒருமுகப்படுதல். தியானத்தினுடைய ஒரு உன்னதம் என்னன்னா உள் உணர்வு, தன் உணர்வு தான் தியானம். இப்ப இந்த உடம்புல இயல்பா என்ன நடக்குது? புற உணர்வு. புலன்கள் மூலமா புற பொருட்களை, பிற நபர்களை சந்தித்து அங்கிருந்து சில விஷயத்தை நாம புரிஞ்சோம். கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும், காதால கேட்டு தெரியணும். இதை என்ன சொல்றோம்? புற உணர்வு. ஐ உணர்வு என்பது புற உணர்வு. தன் உணர்வு எது? நான். அந்த தன் உணர்வு என்பது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அது நம்முடைய உள் மையம், சென்டர் கோர். அந்த உள் மையத்தை நெருங்கணுமானா மனதுல பல படித்தளங்கள் இருக்கு, பக்குவமடையாத படித்தளங்கள். அதெல்லாம் கடந்து உள்ள கடை உள் கடை. எப்ப கடக்க முடியும்? என் தவறை நான் புரிஞ்சுக்கிட்டாதானே கடக்க முடியும். நான் என்ன தவறு செய்யறேன்னு எனக்கே தெரியல, நான் எல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் நான் நெருங்கிய நண்பர்கள் எனக்கு நிறைய இருக்காங்க. அவங்க என்ன நியாயப்படுத்துறாங்க? அவங்க செய்யறது சரிதான், அப்ப நானும் நியாயப்படுத்துவேன். நான் செய்யறதுதான் சரி, நியாயப்படுத்துவேன், மாறி மாறி. ஆனா அடுத்தவங்க பண்றது சரி இல்லைன்னு பிரத்தியார் பார்க்கிறேன். நான் செய்யறது சரியில்லைன்னு இன்னொருத்தர் பார்க்கிறேன். அவரு செய்யறது சரியில்லைன்னு நான் பார்க்கிறேன். ஆனா நாம் பண்ணது சரியில்லைன்னு நான் பார்க்கணும், நீங்க பண்ணது சரியில்லைன்னு நீங்க பார்க்கணும். தன் குறை தான் அறிந்து, என் குறை இன்னொருத்தர் அனுப்பிச்சு சொன்னாங்கன்னு வைங்களேன், கோபம் தான். ஏன்னா ராதாகிருஷ்ணன் இப்படி பிஹேவ் பண்ண சரியில்லை அப்படி சொன்னா என்ன வரும்? எனக்கு கோபம் தான் வரும். ஏன்னா என்னுடைய நியாயம். அப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னா அவனுக்கு கோபம் வரும். அப்ப என்று தன் குறை தான் அறிந்து திருத்தம் மேற்கொள்றோமோ, அந்த திருத்தம் பண்ண திருந்துவது எவ்வளவு கடினம்னு தெரியும். திருத்தம் மேற்கொள்ற போது அதை திருத்துவது ரொம்ப கடினம்னு தெரியும். சில இடங்கள்ல கடினமா இருக்கு, நான் என்ன நான் திருத்தி பார்க்கணும் சார், முடியல. சரி, அப்படின்னா நான் என்ன பண்றேன்? இனிமேல் செயலை குறைக்கணும், பேச்சை குறைக்கணும், நண்பர்களை சந்திக்கிறதையும் குறைக்கணும், நிறுத்தணும்னு சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பண்ணும்போது கூட நம்ம பேட் ரியாக்ட் பண்ணுற சூழல் குறை. அப்படி பண்ணிட்டே வரணும். பண்ணிட்டு வந்துட்டு தியானத்துல உட்கார்றோம், மனசுல ஒரு சங்கல்பம் போடுறோம். சரி, நான் தப்பு பண்ணதான் செய்யறேன், நான் என்ன திருத்த முயல தான் செய்யறேன். சரி, முடிந்த அளவு திருத்துறேன், இல்லைன்னா இறைவன் பார்த்துப்போம். எப்ப தன் குறைய நம்ம ஒத்துக்கிறோமோ அப்பவுமே ஆள் மனசு நோக்கி பயணிக்க முடியும். அதை புரிந்து கொள்ளணும். இதை நம்ம திருந்தல. ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நான் தவறு செய்கிறேன், என்னை நான் ஒத்துக்கிறேன். ஐ ஜஸ்ட் அக்செப்ட் மை செல்ஃப். நான் என்ன ஒத்துக்கிறேன். ஆமா, நான் கோபப்படாது,
நான் அப்படி பேசிருக்க கூடாது, பேசிட்டேன். பேசிக்க கூடாது, பேசிட்டேன். மனசு அப்படி தன் குறைய தான் அறியும் போது தனக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கை எனக்குள்ளே நான் ஒரு உடன்படிக்கை ஏன்னா நான் சமாதானப்படுத்திக்கிறேன். இறைவா என்ன மன்னிச்சு விடு, என்னால முடியல, எனக்கு அவரை பார்த்து அவ்வளவு கோபம். உடனே உள்மனு சொல்லும், அப்ப அவரை பார்க்காதே, அவ்வளவுதானே, பார்த்த கோபம் வருது, பார்க்காதே. அவர் எதை சொன்னா எனக்கு பொருட்களை எரிச்சல் வருது, அவர் சொல்ல கேட்காதே. அந்த 3 குரங்கு இருக்குல்ல, கண்ணை முடிக்கும், காதை முடிக்கும், வாய முடிக்கும். அந்த குரங்கு நான், அந்த 3 குரங்கு நான் தான். நீங்க இதை நடைமுறைப்படுத்தி விட்டால் தீய குணம் வெளிவரக்கூடிய சூழலை நாம குறைக்கிறோம். அதுவே நமக்கு ஒரு ஆறுதல், தற்காலிக ஆறுதல். அந்த தற்காலிக ஆறுதலோட கண்ணை நான் சொல்றது ஒவ்வொன்றைய அனுபவம். எனக்கு இப்போ சில டைம்ல கெட்ட கோபம், என்ன கோபம், நல்ல கோபம் இல்லை, கெட்ட. அப்புறம் நான் ஒரு பக்கம் உட்காந்து தத்துவம் பண்ணி என்ன நானே ஆற்றுப்படுத்துறேன். அப்படி ஆற்றுப்படுத்துற அப்படியே சோபல கண்ண அப்படி இருந்தா என்னுடைய உள் மையத்துறைக்கு நான் வேகமா நான் எதுக்கு சொல்றோம், நம்மளோட நோக்கம் நாம ஒவ்வொருவரும் நம்முடைய உணர்வு, உள் மையம், சென்டர் கோ, ஒவ்வொன்றுக்கும் உள் மையம் இருக்கு. அதை நோக்கி நான் வேகமா நகர்றேன். இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கொஞ்சம் கற்பனை. ஒரு புள்ளி போடு, இத மையம்னு சொல்றோம், ஒரு வட்டம். ஒரு புள்ளியை சுத்தி எத்தனை வட்டம் போடலாம்? போட்டுக்கிட்டே. ஆனா மையம் ஒண்ணு, அந்த மையத்தை சுத்தி போடுற வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்ஃபினிட்டிவ் சர்க்கிள். இதே மாதிரிதான் நம்ம மனசுல ஒரே ஒரு மையம், சென்டருக்கு ஒரு உள் மையம். ஆனா அதை சுத்தி ரிங் 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 வட்ட வட்டமா. அந்த வட்டம்னு சொல்றது என்னன்னா வினைப்பு. அது பெரிஃபரல் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. மையத்தில் இருக்கிறது இன்னர் கான்சியஸ்னஸ், இன்னர் பீயிங், இன்னர் கான்சியஸ்னஸ். அந்த மன சுழற்சி இருக்குல்ல, அது பெரிஃபரல் கான்சியஸ், புறமன இயக்கம் இருக்கு. எத்தனை வட்டம்? கோடிக்கணக்கான. அப்ப எல்லாத்தையும் கடந்து 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 உள் மையத்தை அடையணுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஜோப். அவ்வளவு ஈஸி கிடையாது, பெரிய போராட்டம் ஆயிடும். நல்ல நண்பர்கள் நான் சந்திச்சிருக்கிறேன், அருமையா பேசுறாங்க. ஐயா என்ன கேட்கறாங்க, அப்படி நான் உங்க பேச்சை கேட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு பேசுறது பார்த்து பக்தியம் அது இது ரொம்ப தான் இருக்கும். ஆனால் ஒரு பண விஷயம், ஒரு அதிகார விஷயம், அதுல எனக்கு அவருக்கு கருத்து மாறுபாடு வருதுன்னு வைங்க. அன்னைக்கு பார்க்கணும் ஒரு முகத்தை, அவரா இன்னைக்கு இப்படி பிஹேவ் பண்றாரு நான் நினைக்கிற அளவுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவம். உங்கள்கிட்ட அவ்வளவு ஒபீடியண்டா, ரொம்ப ஒபீடியண்டா பிஹேவ் பண்ணி உங்களை விட்டு அந்த உலகத்துல ஆளே இல்லைன்னு சொல்லி உங்களை அப்படிலாம் மதிச்சு பேசுனவரு சில நேரத்துல கருத்து வேறுபாடு வரும்போது, கருத்து வேறுபாடு வரும், ஒருத்தருடைய கருத்து எல்லாருடைய கருத்தா இருக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து. ஆனா அந்த கருத்து மோதல் இல்லாம இருக்கலாம்ல. அது யார்கிட்ட? நேற்று வரைக்கும் அவ்வளவு மதிப்பு கொடுத்தவர்கிட்ட கருத்துல ஒரு மோதல் ஏன் வரும்? கருத்து வேறுபாடு இருக்கலாம், அப்படி வந்துடும். அதான் மனம். கருத்து மோதல் சீக்கிரமா வரக்கூடிய சூழல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா ஒவ்வொருத்தரையும் அணுகணும், கையாளணும். இந்த 2 விஷயத்தையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு நான் சொல்லிக்குவேன். சில நானே மிஸ் பண்ணிடுறேன். ஹவு டு அப்ரோச் அண்ட் ஹவு டு ஹேண்டில் 2 சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு. ஹவு டு ஹேண்டில், ஹவு டு அப்ரோச், ஹவு டு ஹேண்டில். அவரை எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு அணுக போறேன், ஏதோ ஒன்று சொல்ல போறேன், அது அவர்கிட்ட இருந்து எனக்கு ஏதோ ஒண்ணு தேவை, அவரை வச்சு எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், அதுக்காக நான் அணுகிறேன், அப்ரோச் பண்றேன். இந்த அப்ரோச் எப்படி இருக்கும்? அப்ரோச் பண்ணதுக்கு முன்னாடி இடம் காலம் சரியா இருக்கா, அவருடைய மூடு எப்படி இருக்கு, இடம் காலம்.
அப்ரோச், அப்புறம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண, இந்த ரெண்டும் மிஸ் பண்ணிட்டு தான் போச்சு. ஏன்னா கணவன் மனைவியா இருந்தா கூட, உற்ற நண்பர்களா இருந்தா கூட கருத்துல வேறுபாடு இருப்பது நியாயம். ஆனா கருத்து மோதலை தவிர்க்கணுமே. யார் கருத்து மோதலை தவிர்க்க கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்வயத்தை நோக்கி வேகமா போகும். நான் என்ன வச்சு சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் என்னோட நேற்று வரைக்கும் நடந்த என்னோட சொல்றேன். ஒவ்வொரு நாளும் அனுபவம், ஒவ்வொரு நாளும் எனக்கு அனுபவம். அப்போ அனுபவம் முடியவே முடியாது. அந்த சுடுகாட்டுல கூட அனுபவம். சுடுகாட்டு ஓரளவு நமக்கு அடுத்தவங்க பேசி காதல கேட்டோம்னு சொன்னா அந்த அனுபவத்தோட மோசமான அனுபவம் உலகத்தில் இருக்கவே முடியும். மயானத்தில் நீங்களாம் நிறைய பேர் போயிருப்பீங்க. இன்னும் அந்த உடம்ப எரி மூட்டல கீழே படுக்க வச்சிருக்கு. அங்க வேலையெல்லாம் நடக்குது, பணி நடக்குது. இவர் எரி மூட்டை வச்சு போட்டாங்க. இங்க நண்பர்கள்லாம் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அயோக்கியன்னு தெரியுமா உனக்கு, காதுல உள்ளோம். நாம செய்ததெல்லாம் சுடுகாட்டுல பேசப்படும். ஒருவேளை இந்த படத்துக்கு காது கேட்கணும். பாவி பெயரு, நீ நேற்று அடைந்து என்ன பேசினேன், இன்னைக்கு இப்படி பேசினீங்க, என் காது விழாதுங்கிறதுனால இப்படி பேசுறேன். இதுதாங்க மனசு, இதான் மனம், இதான் மனிதன். எல்லா மனிதனும் சொல்றேன், யாரும் தனியா குறைச்சு. அவனுடைய மனம் அப்படி இடத்துக்கு தக்கவாறு வேஷத்தை மாத்தும். யாரையும் நம்பாதீங்க. மனுஷ அதாவது சொல்லுவார், ஒன்னை மட்டும் நம்பப்பா, யாரையும் நம்பாது. அவன் ஒன்னையும் அவன் நம்ப கூடாது. ஓ மனசு அப்படித்தான். அங்க ஓ மனசை நீ சீர்மைப்படுத்தி எல்லாருக்கும் நீ உண்மையான மனுஷனா இரு. யாருக்கும் துரோகம் பண்ணாது. முதல் உன் மனைவிக்கு நீ உண்மையாய், உன் கணவன்கிட்ட நீ உண்மையாய், ஒன்னிடம் உண்மையாய், அடுத்தவங்கள்ட்ட உண்மையா இருக்காங்களா இல்ல, அது அவங்களுடைய ப்ராப்ளம். அது அவங்க பார்க்க. என்கிட்ட உண்மையா இருக்க மாட்டாங்கன்னு முதல்ல புரியணுமா. இத மகிழ்ச்சி எப்படி சொல்லி கொடுத்தாரு தெரியுங்களா? நல்ல கவனிங்க. கோர்ட்ல, நீதிமன்றத்துல கூண்டுல குற்றம் சாட்டப்பட்டவர் நிற்கிறார். நீதிபதி அவரை எப்படி பார்க்கணுமா, இவன் ஒரு கால நிரபராதியாகவும் இருக்கலாம், குற்றச்சாட்டப்பட்டிருக்கான் ஆனா நிரபராதியா இருக்கலாம், அந்த கண்ணோட்டத்தோடு அவனை பார்க்கணும். ஆனா அந்த இவங்க இருக்காங்களே அட்வொகேட், அவங்க எடுத்து கொடுக்குற சாட்சி அது இதெல்லாம் வச்சு அந்த குற்றம் வாதாடும் திறமையினால அவன் குற்றவாளின்னு சொன்னாலும் கூட நீதிபதி தன்னுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி, மனோதத்துவத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல அவன் செஞ்சிருப்பானா என்று கண்டுபிடிக்கணும். அவ்வளவு சீக்கிரம் அவனை கூண்டுல ஏத்துனாதான் குற்றவாளிக்கு எடுத்துறாதீங்க அப்படி. இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. நீ நிறைவேற்ற பழகலாம், ஆனா யாரையும் நண்பனா ஏத்துக்காது. அவன் நிரூபிக்கணுமா, நான் நல்லவன், எந்த ஒரு சூழலையும் நான் என் உண்மையை விட மாட்டேன், நிரூபிக்கணும். அப்படி நிறுவனம் ஆன பிறகுதான் நீ அவனை நண்பன். எவ்வளவு இருப்பாரு. அது மாதிரி நீ யாரையும் நம்பாரு. அவன் நல்லவனா இருந்தாலும் நம்பாரு, அவன் கெட்டவனாவும் இருக்கலாம், அவன் குற்றவாளியும் சொல்லலாம், நம்பாது. அவன் நிரபராதியாவும் இருக்கலாம், ரெண்டும் வாய்ப்பு. அப்ப நம்ம எவ்வளவு மெதுவா கவனமா பிரத்தியாட்ட பழகணும். நான் சொல்றதெல்லாம் இருக்குல்ல, நான் படுதலே ஒத்துக்கிறேன், எனக்கு பழக தெரியாது, வெளுத்தெல்லாம் பால் நினைச்சிட்டு எல்லாத்தையும் பேசிடும், உள்ள ஒண்ணு வச்சுக்க தெரியாது. இதனால பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நான் நிறைய நல்ல நண்பர்களை இழந்திருக்கேன். பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இழந்திருக்கேன். அவங்க நல்ல நண்பர்கள், என்னுடைய பிஹேவியர் அவங்களுக்கு பிடிக்கல, ஆனா உள்ள ஒண்ணு இல்லை, அது வெளியில நான் காட்டுற வேகத்துல அவங்களுக்கு பிடிக்கல. நாள் போக இதெல்லாம் தத்துவம் எடுத்து சிந்தித்த போது யார் மீதும் குற்றம் பூரா எனக்கு தெரியல. ஹவு டு அப்ரோச், ஹவு டு ஹேண்டில், யார்கிட்ட நான் எதை பேசணும் பேசக்கூடாது தெரியுது. நான் எல்லாரையும் ஒரு வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு வெகுளியா இருந்தது. அந்த மாதிரி சொல்லுவார், ரொம்ப கேர்ஃபுல்லா. மனித மனம் இடத்துக்கு தக்கவாறு காலத்துக்கு தக்கவாறு தன் வேஷத்தை உடனுக்குடன் மாற்றும். ஏன் மையத்தை சுத்தி எத்தனை வட்டம் இருக்கு,
இன்ஃபினிட்டிவ் சர்க்கிள்ஸ், எந்த சர்க்கிள் வேணாலும் அது. ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய மையத்தை உணர்ந்து விட்டானோ அதுக்கு பிறகு இந்த வட்டங்கள் எதுவுமே அங்க வேலை செய்யும். இந்த சர்க்கம் நோ சர்க்கம் என்னைக்கு சென்டரை உணர்ந்துட்டானோ then there will be no center and no peripheral. தன் உள் மையத்தை உணர்ந்தவனுக்கு அது உள் மையம் அல்ல, அது வெளி ஏகம். மனோன்மணி மையம் இருக்கு, நான் அடிக்கடி சொல்லுவேன், மனோன்மணி மையம்னு சொல்றேன், சென்டர்னு சொல்றேன். இட் இஸ் நாட் எ சென்டர். ஆனா அதுக்குள்ள நுழையும் போதுதான் அது ஏகம், சதாசிவ பரபிரம்மம்னு சொல்லுவேன். ஞாபகம், இந்த மனோன்மணி சொல்றது சதாசிவ பரபிரம்மம். எப்பவும் அப்படியே அசைவற்று எல்லையற்று இருக்கக்கூடிய எது மையம். ஆனா மையம் இல்லை. மையம் போய் அடைது வரைக்கும் தான் மையம். மையத்துல நகர வரைக்கும் தான் மையத்துல நகரே நகரே ஒவ்வொரு வட்டமா தாண்டி 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 கடந்து உள்ளமே உள்ள போனதும் அது உள் வெளியற்றது. என்னது? உள்ளும் இல்லை வெளியும் இல்லை, அது ஏகம், சதாசிவ பரபிரம்மம். அந்த உணர்வு தட்டிய பிறகு இங்க சுத்தப்படுத்துறது ஒண்ணு இல்லை. There is no circles, no peripherals. ஆமா, அதான் ஒரு பெரியவர் சொன்னார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அப்ப எப்ப மந்திரம் ஜெபிக்கிறோம்? செம்மையானது வரைக்கும். மந்திரம் ஜெபிக்கிறது உடனே ஓம் சொல்றதல்ல. நண்பர்களே, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு உள் மையம் இருக்கு. அத மகரிஷி அவருடைய பாஷையில எப்படி சொல்வார் தெரியுங்களா? அந்த உள் மையம் இருக்கு, மூலப்பொருள் இல்லாமல் தோற்ற பொருள் இல்லை. எப்படி? மூலப்பொருள் இல்லாமல் தோற்ற பொருள் இல்லை. நீ பார்க்கிற ஒவ்வொரு தோற்றம் பல பல அமைப்பில் பல பல தன்மையில் இருந்தாலும் அனைத்துக்கும் மூலம் ஒன்று, அது ஆதி மூலம். ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி, இந்த இயற்கை பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பெல்லாம் இருக்கிற ஆதின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் அனைத்து தோற்றத்துக்கும் மூலமும் கூட. ஆதி மூலம். நம்முடைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதாவது நம்ம இறைவன் தெய்வம் ஆண்டவன் என்று பொதுவா பேசிக்கிறோம். அது எதை காட்டுது அந்த சொல்? இறைவனுக்கு எதுதான் அந்த ஆதி மூலம். எந்த ஒன்று அனைத்து தோற்றங்களுக்கும் மூல காரணமோ அந்த ஆதி மூலமே இறைவன். அந்த ஆதி மூலம் இல்லாது தோற்றப்பொருள் இல்லை. அவனின்றி அணுவும் அசையாது. அப்போ அணு என்கிற இயக்கத்துக்குள்ள அந்த மூலம் இருக்கு. அணுக்களால் ஆனதான எல்லா பொருளும். அப்ப எல்லா பொருளுக்குள்ளும் மூலம் இருக்கு, எல்லா ஜீவனுக்குள்ளும் இருக்கு, எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. அதுதான் உள்மையம். உள்மையம்னா உடலுடைய உள்மையம், மனதின் உள்மையம். மனம் என்பது சக்கரம் போல சுழலக்கூடியது, சுகதுக்க சக்கரத்துல சுழலக்கூடியது மனம். அந்த சுழற்சிக்கு ஒரு மையம் இருக்கு, அது மனோன்மணி. தியானத்துல எண்ணங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு புலன் உணர்வுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு தூங்காம விழிப்பு நிலையோடு அப்படியே மனசைன்னா அது உள்ள போய் கரெக்டா அந்த மையத்துக்கு போயிடுச்சுன்னா நின்னுக்கும். Then there no more movements, no need to move, no space to move. அந்த மாதிரிலாம் போகணும்னு சொன்னா நமக்கு ஒரு தகுதி வேணும். அடிக்கடி சொல்றேன், பக்குவம். என்ன பக்குவம்? சமாதானம் தான். எப்படி சமாதானம்? அவனை நான் திருத்த முடியும், இவனை நான் திருத்த முடியாது, திருத்த முயலக்கூடாது. என்னையும் திருத்த முடியல. நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? யாரையும் எதையும் என்னையும்
திருத்த முடியல. என்ன சார் செய்யணும்? எல்லாம் முயற்சி விட்டுட்டு எந்த அளவுக்கு விலகி சும்மா இருக்க முடியுமோ, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல யாதனின் யாதனின். நேற்று வரை கட்டியெழுத நண்பராக இருந்தாங்க, கட்டிய மனைவியா இருந்தாங்க, கொட்டிய பணமா இருந்தாலும் சரி, கட்டி காத்த நாடா இருந்தாலும் சரி, யாதனின் யாதனின் அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கியான் நோதல் எப்படி நீங்கிறோம்? இது எதுவுமே உண்மை இல்லை, இது எதுவுமே எனது இல்லை, எதுவன் தேவைக்காக என்னோட இதெல்லாம் ஒட்டிட்டு இருக்க, அல்ல நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இது நிதர்சனம் அல்ல, நிரந்தரம் அல்ல. அப்படிங்கிற புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலினால மனம் அதை விட்டு விலகும். மனம்தான் விலகும், அவங்கள நம்ம விளக்கல, எதையும் இழக்கல, விளக்கவோ இழக்கவோ செய்யல, விலகு. யாதனின் யாதனின் நீங்கியான், அதை விட்டு விலகி நோதல். அப்படி தியானத்தில் இருக்கும்போது அதனின் அதனை எதை விட்டு விலகணுமோ அது இதுவரைக்கும் தந்த சுக துக்கம், துக்கம் இல்ல, சுகமும் துக்கம் இல்ல, ரெண்டும் இல்லை, இன்பம் இல்லை துன்பம் இல்லை. அப்ப என்ன சார் மிச்சம்? அமைதி. எங்கு இன்பமும் துன்பமும் ரெண்டுமே எமோஷன். ஒரு எமோஷனலெஸ் மைண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட், டோட்டல் சைலன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த அமைதியில அது ஒடுங்க 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 மையத்துக்கு ஐயத்துக்கு போன அதே சனம் அது ஏகம். அதுதான் பரமசிவம் என்று சொல்லுவாங்க. பரமசிவன் அல்ல, பரமசிவம். பரம் என்றால் எல்லையற்ற, சிவம் என்றால் அசைவற்ற ஒரு முற்றுத்தொகை. தொகையெல்லாம் முற்றி போச்சு. நோ மோர் கண்டினியூஷன், நோ மோர் மோஷன், நோ மோர் ஆக்சலரேஷன். இப்போ அதை உணர்ந்துருச்சு, தன் உணர்வு கிடைச்சு போச்சு. மீண்டும் வரும், உடல் உணர்வுக்கே வரும், புலன் உணர்வுக்கு வரும். அதே மனைவியை பார்க்குது, குழந்தைகளை பார்க்குது, எல்லாத்தையும் நண்பனை பார்க்குது, நாம போட்ட திட்டங்கள், அதனுடைய போக்கு எல்லாத்தையும் பார்க்குது. அந்த பார்வையில உள்ளுணர்வோடு பார்க்கறதுனால ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் விஷயம். வார்த்தையில அதுதாங்க நமக்கு ஒரு உண்மையான வாழ்வை, ஒரு அமைதியான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கும். அவனதான் மெய் உணர்வாளன், ஞானி, என்லைட்டன்ட் பர்சன். யாரு? அந்த உள் உணர்வு, தன் உணர்வை உணர்ந்த. கொஞ்சம் நீங்க ஆழமா இதெல்லாம் சிந்திக்கணும். நான் நல்ல தியானம் பண்ணேன், உடற்பயிற்சி பண்ணேன், காய்கறி பண்ணேன், ஓகே. சோ வாட் ஹேப்பன் டு யூ? அதனால உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. நீ மீண்டும் அதே மாதிரி கோவம் வராதுன்னு இருக்கிறேன் கேட்கறாங்களே வீட்டுல, நீங்க எதுக்கு தியானம் பண்றீங்க? உங்களுக்கு யாரு பேராசிரியர்னு பட்டம் கொடுத்தா? நீங்க அப்படியே தானே இருக்கிறீங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒன்னும் மாறாது. அப்ப எதுக்கு தியானம்? நம்ம எங்க சரியா தியானம் பண்ணணும்? கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லையா? பூர்வ மத்தியில, உச்சியில. அதுக்கிட்ட 1008 எண்ணங்கள் வேற வந்து போகும். தொடர்ந்து பல வருடமா முயன்று கொண்டே இருக்கோம், ஒண்ணுமே நிகழல. ஆனா எப்ப நிகழும் தெரியுமா? இதுதான் நீங்க முதல் படியா எடுக்கணும். இதே பதஞ்சலி யோகத்துல அவர் வற்புறுத்துறாரு. அஷ்டாங்க யோகத்துல முதல்ல எடுத்ததுமே இயமன் நியமம். செய்யக்கூடியது செய்யக்கூடாது. அப்ப எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது? உன் மனசை கவனி. எதை செய்தனால துன்பப்பட்டாய், அதை செய்யாத மீன். எதை செய்வதனால சூழலும் நீயும் நல்லா இருக்க, அதை செய், அதை இன்னும் டெவலப் பண்ணு. இயம நியம. அப்போ நான் என்ன திரும்பி பார்க்கணும், என்னுடைய பேச்சு எப்படி இருக்கு, என் செயல் எப்படி இருக்கு, இதனால மற்றவர்களுக்கு என்ன விளைவு வந்து, என்னை விட்டு விலகுறாங்களா, என்ன விரும்பி வர்றாங்களா? So you have to watch your habit and character. பண்ணி இயம நியம
செய்யக்கூடாததை செய்யாமல், செய்யக்கூடியதை திருத்தமா செய்யும் ஒரு பழக்கம். இந்த பழக்கத்தினால உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு நிதானம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிதானம். நேற்று வரைக்கும் ஓகே சொல்ல முடியல, இன்னைக்கு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண பிறகுதான் ஓகே, நானும் அப்படி பேசிக்க கூடாது, அதனால அவன் அப்படி பேசிட்டான், ஓகே பேசுறது தப்பு இல்லை, என் மேலதான் தப்பு, பழியை நாம ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஹேபிட் வருது. இப்ப அந்த மனம் ஓரளவுக்கு ஆற்றுப்படும். அந்த ஆற்றுப்பட்ட மனம் கண்ட போது அப்படியே உட்கார். நேற்று இருந்த தவத்திற்கும் இந்த ஆற்றுப்படுத்திய பிறகு உள்ள தவத்திற்கும் உள்ள வேறுபாடு, அது உள்ள போற பாருங்க, அந்த வேகமும் நல்லா தெரியுது, எவ்வளவு ஷார்ப்பா உள்ள. நீங்க உங்களுக்குள்ள போகணும், அங்க உங்களுடைய உண்மையான ஒரு பகுதி இருக்கு. இதுதாங்க என் ரியல் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப். இப்ப நான் சொல்ற பாருங்க, இதை யார் செய்றீங்களோ அவங்க வந்து ரியல் ஸ்பிரிச்சுவல் ஒர்க் ஷாப் உள்ள நுழைச்சிட்டாங்க. ஒரு உண்மையான ஆன்மீக பற்றைக்குள் நுழையணும். மதம் இன்னைக்கு உண்மையான ஆன்மீக பற்றை அல்ல, எந்த கோயிலும் இல்லை. அது நாம ஏமாற்றி கொள்ற காலத்தால அதுக்கு அடிமையாயிட்டோம், ஏமாறிட்டோம். ஏன்னா இறைவன் வந்து ஒண்ணு செய்ய மாட்டான். உன்னை படைச்சதோட வேலை முடிஞ்சு போச்சு. படிப்பு தத்துவத்துப்படி இல்ல, பரிணாம தத்துவப்படி அவன் தான் இப்படி நானா வந்திருக்கான், அவதிப்படுறான். அப்ப நான் அவதிப்படல, இறைவன் அவதிப்படுறான். அப்ப இறைவன் மீது அனுதாபம் கொண்டாவது ஏன் இறைவன் என்கிட்ட இவ்வளவு கஷ்டப்படுறான்னு திரும்பி பார்க்கலாம். அப்ப நாம செய்யற தப்புனால இறைவன் அவதிப்படுகிறான். கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கணுங்க. அப்படி பண்ணும்போது அந்த பற்றை ஆன்மாவை பழுது பார்க்கிற பற்றை. Now you are going to open a real spiritual workshop within you. உங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஆன்மீக பற்றை நீங்க திறக்கிறீங்க, அங்க செய்யுங்க. நான் ஒவ்வொரு சொல்ற வார்த்தையும் என்னுடைய சொந்த அனுபவம், my own experience. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அனுபவம். ஒவ்வொருத்தர் சந்திக்கும் போது அவருடைய பேச்சு, செயல், நம்பகத்தன்மை எல்லாம் மாறுபடுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழல். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாத்துறேன், உருவாக்குறேன் எனக்குள்ள. அப்படிலாம் பண்ணி நல்ல பழுதெல்லாம் நீக்கிட்டோம்னு சொன்னா ஒரு நாள் இறை தரிசனம். அன்னைக்குதான் அந்த வாசலே திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எப்படி தட்டுறோம்? தன் தவறை உணரும் போது ஒரு தட்டு, திருத்தும் போது இன்னொரு தட்டு. உணர்ந்து திருத்துறோம் அல்லது ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கிறோம், மற்ற திறக்கப்படும். அங்க இறை தரிசனத்தை நீங்க பார்க்க. இறை தரிசனம் சொன்னா உருவம் அல்ல, அத மாசரு காட்சின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு குரல்ல சொல்றாரு வள்ளுவர், இருள் நீங்கி இன்பம் பயக்கும். அதாவது துன்பம் அகன்று இன்பமே பயக்கும். எப்போமா? மருள் நீங்கி. மருள்னா மயக்கம். அந்த மயக்கத்தை தான் நான் புற வட்டங்கள், பெரிஃபரல் கான்சியஸ்னஸ் இஸ் நத்திங் பட் இல்யூஷன்ஸ். எல்லாம் மாயா. இந்த வினை பதிவுகள் இருக்கே, அதனால வரக்கூடிய சுகதுக்க சக்கர சுத்துதே, அது இல்லூஷன், மாயா. இதெல்லாம் புரியலாம் பாரு. சரியா நீங்க அதை செய்யணும். பண்ணினீங்கன்னா அந்த இறைவனே தன்னுடைய உருமாற்றத்துல தரமாற்றத்துல வரும்போது கொண்டு வந்த களங்கங்கள், ஆன்மாவோட களங்கம் இருக்கு. விலங்கா பிறந்ததுனால விலங்குகிற பிறவியை கடந்து வந்திருந்தாலும் அந்த விலங்கின குணம் இன்னும் நம்மகிட்ட டாமினேட் பண்ணுது. அதான் களங்கம். அப்ப இங்க இந்த ஆன்மா துன்பப்படுது, இறைவன் துன்பப்படுத்துறான். இப்ப நாம புரிஞ்சுக்கிட்டோம்.
சரி, இனி அந்த துன்பம் களங்கங்களை எப்படி போக்கும், அதான் அவனை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் அது வெளிப்படாம கட்டி காக்கும். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் வச்சு இவ்வளவு நீங்க படிப்படியா செய்யலைன்னா நோ யூஸ். தத்துவம் யார் வேணாலும் பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம், எந்த கோணத்திலும் பேசலாம், விவாதம் பண்ணலாம், ஸ்காலர் ஆயிடலாம், ஸ்பிரிச்சுவல் ஸ்காலர்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வேதாந்திகள்லாம் நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா எத்தனை வேதாந்திகள் எப்படிலாம் பாகவதத்தை பத்தி அவ்வளவு பேசுறாங்க, கீதையில அவ்வளவு சொல்றாங்க, உபனிஷத்து அப்படி, வேதம் அப்படி, அந்த உபனிஷத்துல இப்படி இருக்கு. இவருடைய திரையை அகற்றி பார்த்தால் தெரியுது இவருடைய வேதம் எப்படி. பரிகாசம் பண்ணல, இந்த வேதம் அப்படிதான் இருக்கு. வேதாளம், இந்த வேதத்தை வேதாளம் முருகமரம் ஏறுது. அப்போ மகிழ்ச்சி அந்த காலத்துல அழகா சொன்னார், பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராட்டம், அதுதான் வாழ்வு. மனித வாழ்வு என்பது பழக்கத்துக்கு விளக்கத்துக்குள்ள போராட்டம். ஆனால் போராடி கொண்டே இருந்தது. ஒரு நாள் விளக்கம் விளங்கும், உணர்ந்து விளக்கும். டேக் டைம். இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு, 40 வருஷம் ஆயிப்போச்சுன்னு கவலைப்படும். இந்த பிறவியில போகுதா அப்பா இவ்வரும் பிறவியில் முன்வினை அறுத்து, முன்வினை என்ன செய்யுமா அறுக்கணுமா, அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்ததொரு உதவி குரு, குருனுடைய உயிர் சேர்க்கை. அப்ப நீங்க இன்னைக்கு உங்களுக்குள்ள கேளுங்க. நீங்க பயிற்சியெல்லாம் பண்ணா கூட உங்களை நீங்க திரும்பி பார்க்கிறீங்களா? உங்க குறைய நீங்க பார்த்து ஒத்துக்கிறீங்க. அட்லீஸ்ட் குறை போக்கணும் கூட ரெண்டா ஒத்துக்கிறீங்க. ஆமா, நான் குறை செய்யறேன்னு ஒத்துக்கும் போதே 50% வீரியம் குறைஞ்சு. நான் ஏன் பேயேன் பிழையேன் செய்தேன்னு சொல்லி அழலாம் தாய்மார், அழற. வள்ளலாரால முடியல. இரண்டு விண்ணப்பிக்கிற ஒருமையுடன் இருந்து திரு மலரடி நினைக்கின்ற உத்தமந்தம் உறவு வேண்டும். கெட்டலுடன் உறவு எனக்கு எடுத்துக்கூடாது அப்பனே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். எனக்கு கண்டுபிடிக்க முடியல, அவன் என்ன மனசுல வச்சு என்ன பேசுறான்னு தெரியல. நான் நம்பிட்டு இருக்கேன், அவனுடைய உறவு வேண்டாம், நீதான் பாதுகாக்கணும். பாருங்க, ஒரு வள்ளலாம் எப்படி நாம அவரை அறிஞ்சிருக்கோம். அவர் இறைவனோட அப்ளிகேஷன் போட்ட ஒருமையுடன் நினைது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமந்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமே வேண்டும். மறுவு பெண்ணாசை வேண்டாம். அடுத்த மனைவியை நான் பார்க்க கூடாது. மதம் என்னும் பேய் விடியாது இருக்க வேண்டும். பொய்மை பேசாது இருக்க வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். பாரியா இறைவா, உன் கருணையால என்ன நீ திருத்துங்கிறான். எங்க ஒத்துக்கிறாருன்னா தன்னுடைய இயலாமை ஒத்துக்கிறார். முதல்ல உங்கள்ட்ட தவறு இருக்கு, குறை இருக்குன்னு புரிஞ்சு அதை போக்க மைண்டு தோற்று இறைவனோட விண்ணப்பிக்கிற விண்ணப்பம் இருக்கு. அதாங்க சரியான பக்தி. வேற எதுவுமே அவன்கிட்ட கேட்கல. பணம் கொடு, பொண்ணு கொடு கேட்கல. ஒருமையுடன் நினைந்து தரும் மலரிடைக்கின்ற உத்தமருடைய உறவு வேணும். உள்ள நோக்கி பொறுப்பு பேச வேண்டாம். நண்பர்களே, நாம ஆன்மீக பயிர் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் ஏதாவது மேன்மை, தரம், உயர்வு நடக்குதான் பாரு, பார்க்கணும். உண்மை. ஏன்னா நான் இன்னைக்கு வேதத்தின் பாஷையுடைய ஒரு சீடரா இருந்துட்டு உங்களை மாதிரி நிறைய அன்பரோடு சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு சூழல்ல வரும்போது அவ்வளவு பணிவா இருந்தவங்க, ஏத்துக்கிட்ட ஒத்துக்க கூட ஒரு சுயநலம்னு வரும்போது எல்லா மரியாதையும் கைவிட்டு அது வேண்டாம். அது கூட வழிகாட்டியே நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா அவர் நல்வழிதான் காட்டுவாருன்ட்டு ஒரு பக்தி வரணும். அதான் குரு பக்தி. ஃபெய்தான் குருங்கிறது. ஏன்னா குரு சாட்சாத் பரபிரம்மம்.
நிறைய இன்சிடென்ட்ஸ்ல நம்ம பார்க்குறோம். அவருடைய வழிகாட்டுறது தான் எனக்கு சிறப்பா இருக்குங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஏதோ ஒரு 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 மாதிரியான சுயநலம் வரும்போது அங்க ஒரு இடர்பாடு வந்து போததே எனக்கும் வேதாத்திரி மகிழ்ச்சி என்ற மா மனிதர் மா முனி நிறைய இனிய உறவுகளும் நடந்திருக்கு. ஒரு முறை ஒரு கசப்பான உறவு, ரொம்ப கசப்பான உறவு. நான் அழுதேன். நான் எவ்வளவு உண்மையானது என்று நான் இவரை சந்திச்சேனோ அந்த 35 வயசு, எனக்கு இளம் வயது, வியாபாரி. நான் அவருடைய அந்த இன்ஸ்பிரேஷன், அவருடைய இதெல்லாம் வரும்போது எனக்கு எதோ வெடிப்பு ஏற்படும். என்னுடைய 1-2 தீய பழக்க வழக்கம் அவரை பார்த்த பிறகு தானா போகும். அப்புறம் அவர் எவ்வளவு தூரம் என் உள்ள வச்சு நீண்ட காலம் அப்படி பயணிக்கிறது. ஒரு 10 ஆண்டு போகும். ஏதோ ஒரு செய்தி அவர் காதுக்கு போகும். எனக்கு அவருக்கு ஒரு கசப்பான ஒரு ஒரு 1/2 மணி நேரம் நான் தேவைக்கு அழுதுட்டு ஒதுக்கிட்டேன். மகிழ்ச்சி மனுஷன் தானே. இயேசுநாதர் சொன்ன மாதிரி ஆண்டவரே போய் கைவிட்டேன்னு சொன்ன மாதிரி அந்த மகிழ்ச்சி குருஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அதிசயம் இருக்கு. ஒரு உண்மையான சீடன் மீது ஒரு கசப்பான உணர்வு குருக்கு வருது. ஆனால் அடுத்த 2 மணி நேரத்துல குருக்கு உணர்வு தட்டு கூப்பிடாரு. கூப்பிட்டு என்னால சொல்லக்கூடாது. குரு சீடருடைய பாரம்பரியத்தில் நடந்த சம்பாஷணைகள் மிக மிக உணர்வுபூர்வம். அந்த இடத்துல அன்னையில இருந்துதான் அவருடைய மனசுல நான் அவருடைய இறப்பு நேரத்துல கூட நான் குடியிருந்ததாக கேள்விப்பட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்த இடத்துல சீடர் மீது எந்த தவறும் இல்லை. குரு மீது தவறுன்னு சொல்லல, ஒரு சின்ன அடிஷன். அது கூட அவர் உணர்ந்து என்னெல்லாமோ என்கிட்ட பேசினார். இது அவருக்கு எனக்குள்ள அனுபவம். சில அன்பர் கேட்பாங்க, குருக்கு என்னங்க அனுபவம்? நான் பொதுவாக சொல்ல மாட்டேன். அப்ப இங்க இப்ப நான் சொல்ல வருது என்னன்னா, குரு மீது சீடன் ஒரு கசப்பான உணர்வு கொண்டு வந்தார். யாரு குருவா வழிகாட்டியா நினைக்கிறான், பக்தி செலுத்துறானோ அந்த பக்தியில் ஒரு 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 கீழல் கூட விடக்கூடாது. ஏன்னா குரு சாட்சாத் பரம். எனக்கு தெரியல நீங்க எப்படி அந்த குரு சீடனுடைய உறவு இருக்க, அந்த உயிர் கலப்பு, அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டே தெரியல. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அன்னைக்கு தான் அவரு சந்திக்க. அவருக்கு 73 வயசு தான், எனக்கு 35 வயசு தான். தொடர்ந்து எனக்குள்ள ஏற்பட்ட அபரீதமான மாற்றம், சிந்தனை தூண்டல்கள். எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு என்ன கிடைச்சுன்னா, மகிழ்ச்சி விஞ்ஞானத்தை எளிதாக எல்லாரும் புரிந்து கொள்ள முடியும். அப்பவே சின்ன வயசா இருக்கு. ஏன்னா நான் கல்லூரியில படித்த பாடம் கணிதம், பௌதிக விஞ்ஞானம். கணிதத்துல அஸ்ட்ரானமி ஒரு இம்பார்ட்டன்ட் இது பேப்பர். ஆன்சிலரி வந்து பிசிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். பௌதிக விஞ்ஞானமும் அந்த ஸ்டாட்டிக்ஸ் நிலை தத்துவமும் படித்தோம். அஸ்ட்ரானமி படித்தோம். அது படிச்சு முடிச்சு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் மனுஷன் சந்திச்சாலும் மனுஷன் பேச பேச அதெல்லாம் என் சிந்தனை தூண்டப்படும். அது மாதிரி ஸ்கூல்ல படிக்கும் போது 6ஆம் வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு தமிழ் ஆசிரியர், நான் அவரை நினைவு கூறுவேன், வள்ளிநாயகம் பிள்ளை. அவர் எடுத்த பாடம் அது எனக்கு தமிழ்ல கொஞ்சம் குறிப்பா திருக்குறள் ஒரு ஆழமான போக்காரு. அன்னைக்கு அவர் எடுத்த பாடம் அமைப்பு அப்படி. ஆனா அதுக்குள்ள எல்லாம் மறந்துட்டோம், வியாபாரத்துக்கு போயிட்டோம். ஆனா மகிழ்ச்சி மீண்டும் பேசும்போது உள்ள எப்பவோ படிச்சதுல உள்ள கிடைக்கு பாருங்க, அது ஒன்றன் ஒன்றாக வெளியில வருது, புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி. அப்படிதான் எனக்கு பட்டத்திட்டம். எதுக்கு சொல்றேன்னா,
மகிழ்ச்சியுடன் தொடர்பு இருந்தேனோ அவரிடம் ஏற்பட்ட ஒரு விசுவாசம். அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தை கொண்டு எனது ஆன்மீகம் செலம்படி இல்லை, நம்ம இறைவனாக பார்க்க போகிற ஒரு பாதை இல்லையா? அப்போ நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஃபெய்த், வேதாத்தின் மகிழ்ச்சி மேல அவ்வளவு ஃபெய்த் இருக்கும். நான் அவருக்கும் உங்களுக்கு இடையில உள்ள ஒரு ஊடகம். அப்போ ஊடகத்தின் மீதும் என்ன அதே ஃபெய்த் இருக்கும். வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் அதுக்கு மேலே ஃபெய்த் இருக்கு. இது நல்லா வாங்கி கொடுக்குது, நம்ம வச்சுக்கிடணும், விட்டுறக்கூடாது. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு போக முடியும். நம்ம நோக்கம் ஒண்ணுதான், தன் உணர்வு, உள்ளுணர்வு இருந்தால் மட்டுமே சுகதுக்க சக்கரத்திலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதை இன்னைக்கு ஆழமா பதிவு செஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் புரிந்து நீங்க சரிங்களா? வாழ்க்கை